2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இது இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கு அமைய 13.56% மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்திற்கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையான அலகுகளுக்கு 4.3% மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. இதற்கமைய 15 ரூபாய் மாதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்படுகின்றது. மாதாந்தம் 45 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 61 தொடக்கம் 91 வரையான அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 120 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசர்கள் வேண்டாம் என்ற முழக்கத்தின் கீழ் அமெரிக்கா முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டங்களின் 3ஆம் கட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. அதன்படி நியூயார்க், வாஷிங்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் பல முக்கிய நகரங்களில் நேற்றைய தினம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவரது சர்வாதிகார ஆட்சி முறை, கடுமையான குடியேற்ற கொள்கைகள் மற்றும் ஈரானுடனான போர் என அவர்கள் தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தினர். பெரிய நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்கள் உட்பட அனைத்து 50 மாநிலங்களிலும் 3300க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் நேற்று குறைந்தது 8 மில்லியன் மக்கள் கூடினர் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தேசிய அளவிலான மக்கள் கூட்டத்தின் மதிப்பீட்டை அமெரிக்க அதிகாரிகள் வழங்கவில்லை. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எரிபொருள் கப்பல் ஒன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டமைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எக்ஸ் கணக்கில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு மோதலினால் இலங்கை எதிர்கொண்டுள்ள எரிபொருள் விநியோக தடைகள் குறித்து சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினேன். இந்தியாவின் விரைவான ஆதரவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொழும்பை வந்தடைந்தது. இதனை கிடைப்பதற்கு ஒருங்கிணைத்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கருக்கும் நன்றிகள் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொது அவசர கால நிலை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி என்.எஸ். குமாநாயக்கவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலுடன் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்திற்கொண்டு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொது அவசர கால நிலைமையின் அடிப்படையில் பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வளமை நிலையை பாதுகாப்பதற்கும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வளங்கள் மற்றும் சேவைகளை தொடர்ந்து பேணுவதற்காக இந்த அவசர கால நிலையை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எந்தவொரு அரச கூட்டுத்தாபனம், அரசு திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம், கூட்டுறவு சங்கம் அல்லது அவற்றின் கிளைகளினால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தலும் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம், சுகாதார சேவை தொடர்பான அனைத்து சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக மாற்றிய வர்த்தமானி அறிவித்தல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு பொதுமக்களை ஊக்குவிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட சுரக்கிமுலங்கா தேசிய திட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மின்சக்தி வளங்களை மேலும் பொறுப்புடன் பாதுகாக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே இதன் முதன்மை நோக்கமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலினால் நாட்டின் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்திற்கு ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் குறித்து கணிப்புகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அரச வளங்களை மிக சிக்கனமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ள அரசாங்கம் தேசிய வலுசக்தி பாதுகாப்பிற்காக பொதுமக்களை நேரடியாக பங்களிக்க செய்வதே இதன் பிரதான எதிர்பார்ப்பு என தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் நேற்றில் இருந்து அடுத்த 5 மாத காலத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. செல்வ செழிப்புமிக்க நாடு, அழகான வாழ்க்கை எனும் தொலைநோக்கின் கீழ் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு பகுதியாக சுரக்கிமுலங்கா ஒன்றிணைவோம் ஒளியூட்டுவோம் என்ற துணிப்பொருளில் இது செயற்படுத்தப்படுகிறது. இதற்காக அரச அனுசரணை மற்றும் தனியார் துறையினருடன் சிவில் சமூக மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மின்சார பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள அல்லது அதிக மின்சார தேவைப்படும் வேலைகளை முடிந்தவரை பகல் நேரங்களில் செய்து முடிக்க மக்களை ஊக்குவிப்பதே சுரக்கிமுலங்கா திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். இந்த திட்டத்தின் மூலம் பிரசார பயன்பாட்டிற்கு எவ்வித தடைகளும் அல்லது கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மின் உற்பத்தியில் பெரும் பகுதி நீர் மின்சாரம் மூலம் கிடைப்பதால் வருங்காலத்தில் நீரையும் மிக
சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களிடையே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து ஒரு மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை தாமாகவே முன்வந்து இத்திட்டத்தில் இணையச் செய்வதே அரசாங்கத்தின் இலக்காகும். ஒமானில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுஷங்க இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஒமானின் மஸ்கட் நகரிலிருந்து இன்று அதிகாலை 4:27 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த சலாம் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான OV-437 என்ற விமானம் மூலம் சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இவர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒமான் பாதுகாப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் ஒமானுக்கு சென்ற நிலையில் சந்தேக நபரை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் துறைத் தலைவர் பேராசிரியர் சுரங்க நாணயக்காரவினால் எழுதப்பட்ட அபியோகிய உங்கள் வெற்றி கதையை நீங்களே எழுதுங்கள் எனும் நூலின் வெளியீட்டு நிகழ்வு நேற்று முன்தினம் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் தாமரை மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய கலந்து கொண்டார். பேராசிரியர் சுரங்க நாணயக்காரவினால் எழுதப்பட்ட இந்நூல் சமகால உலக மற்றும் தனிப்பட்ட சவால்கள், புத்தாக்கம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மனவுறுதியின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. கல்விசார் அனுபவம் மற்றும் சர்வதேச ரீதியிலான வெளிப்பாடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு தூண்டுதல் மிக்க பார்வையை இது வாசகர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. இந்த நூல் மற்றும் அதன் ஆங்கில மொழிபெயர்வு ஆகியன இதன் போது பிரதமரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இந்த முக்கியமான வெளியீட்டிற்காக ஆசிரியருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் இத்தகைய கல்விசார் படைப்புகள் எதிர்கால சந்ததியினரை, குறிப்பாக மாணவர்களை மற்றும் இளம் ஆராய்ச்சியாளர்களை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும் சவால்களை ஏற்றுக்கொள்ளவும் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க தூண்டுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என குறிப்பிட்டார். அத்துடன் இலங்கையில் ஒரு முற்போக்கான அதே நேரத்தில் அனைவரையும் உள்வாங்கிய கல்வி சூழலை உருவாக்குவதில் அறிவு பகிர்வு மற்றும் புத்தாக்கத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் மேலும் வலியுறுத்தினார். தற்போது மத்திய கிழக்கு யுத்தம் தீவிரமடைந்து யெமனின் வடமேற்கு பகுதியையும் சனா நகரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹூதி அமைப்பினர் மத்திய கிழக்கு போரில் புதிதாக நேரடியாக தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பித்துள்ளனர். இதனால் இலங்கைக்கு பல்வேறு கோணங்களில் கடுமையான தாக்கங்கள் நேரடியாக ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதன் பிரகாரம் ஃபாப்பல் மந்தா நீரிணை வழியில் ஹூதி அமைப்பினர் போர் களத்திற்கு வருவதால் பல தாக்கங்கள் நமது நாட்டில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நீரிணை என்பது செங்கடல், மத்திய தரைக்கடல், அரேபிய கடல், இந்திய பெருங்கடல் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் இடமாக காணப்படுவதனால் இந்த நீரிணை வழியாக நடைபெறும் சரக்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இதனால் எண்ணெய் விலை உயர்வு, கடல் வழி சரக்குகள் போக்குவரத்தில் தாமதங்கள் போன்றன ஏற்படலாம். இதனால் போக்குவரத்து கட்டணம், மின்சார கட்டணம் அதிகரித்து அன்றாட வாழ்க்கை செலவுகளும் அதிகரிக்கலாம். பாப்பல் மந்தா நீரிணையை தவிர்த்து செல்ல வேண்டுமாயின் நன்னம்பிக்கை முனையை பாறைக்குடாவை கடந்து செல்ல வேண்டும். இதனால் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு கட்டணங்கள் அதிகரிக்கும். போர் அபாய கட்டணங்கள் கூட அதிகரித்து கடுமையான தாக்கங்கள் ஏற்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இறக்குமதி செலவுகள் அதிகரித்து ஏற்றுமதி லாப விகிதங்கள் கூட குறையலாம். நமது பொருட்களை வாங்குவோர் வேறு விநியோகஸ்தர்களை தேடுவதால் போட்டித்தன்மை காரணமாக அபாயங்கள் ஏற்படலாம். இந்த ஹூதி தாக்குதல்கள் மூலம் நமது நாடு எதிர்காலத்தில் அதிக செலவுகளை ஏற்க வேண்டியிருக்கும் என்பதால் அரசாங்கம் இது குறித்து உடனடி செயற்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த நீரிணை மூடப்படுவதனால் ஏற்படும் பாதிப்பிற்கு அரசிடம் மாற்று செயற்திட்டம் அமைந்து காணப்பட வேண்டும். அரசாங்கம் இவற்றிற்கு தீர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கத்திடம் செயற்திட்டம் ஒன்று காணப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கை நீதிமன்ற வரலாற்றில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் காகித பயன்பாடற்ற மின்முறைமை அடிப்படையிலான வழக்கு விசாரணை கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி உயர் நீதிமன்றத்தில் முதன்முறையாக நடைபெற்றது. தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் நீதியரசர்களான அர்ஜுன் ஒபேசேகர மற்றும் கலாநிதி சோபித ராஜகருணா ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த விசாரணை நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பான அடிப்படை உரிமை மீறல் வழக்கின் தீர்ப்பு கமைய அரசாங்கத்தின்
குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 3 மில்லியன் ரூபாய் நட்டையீட்டை வழங்க தவறியமைக்காக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு குறித்த வழக்கினூடாக இந்த டிஜிட்டல் முறைமை பரிசீலிக்கப்பட்டது. திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கமான காகித கோப்புகளுக்கு பதிலாக உயர் நீதிமன்றத்தால் தயாரிக்கப்பட்ட டிஜிட்டல் கோப்புகள் நீதியரசர்கள் கணனி மூலம் பரிசீலித்தனர். பிரதிவாதிகளுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு குற்றப்பத்திரிகையை உயர் நீதிமன்ற பதிவாளர் மனோதி ஈவாவசம் தெளிவுபடுத்தியதுடன் அதன் மீது டிஜிட்டல் கையொப்பமிட்டு மின்முறைமையில் பதிவேற்றியதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அக்குற்றப்பத்திரிகையை பெற்றுக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை 2026 மே 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவினால் ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்ற கட்டமைப்பு டிஜிட்டல் மயமாக்கும் ஈகோட் திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக இது கருதப்படுகிறது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் உயர் நீதிமன்றத்தாலேயே இந்த செயலி முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ளமை இதன் சிறப்பம்சமாகும். இந்த இ-ஃபீலிங் முறைமை மூலம் வினைத்திறனான மற்றும் குறைந்த செலவிலான வழக்கு தாக்கல் சாத்தியமாவதுடன் காகிதங்களுக்காக செலவிடப்படும் பெருமளவிலான வெளிநாட்டு அந்நிய செலாவணியையும் சேமிக்க முடியும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026 பிப்ரவரி 10 முதல் சட்டத்தரணிகள் மின்முறையில் வழக்குகளை தாக்கல் செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இம்முறை விரைவில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரிகளுக்கான நியமனங்களுக்கு விண்ணப்பங்களை கோருவதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 4 தமது உள்ளக பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்த 453 மருத்துவ பட்டதாரிகளுக்காக இந்த விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4 நண்பகல் 12 மணி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் குறித்த காலப்பகுதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமானதெனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட இறுதி திகதிக்கு முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் தொடர்பாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு எவ்வித பொறுப்பையும் ஏற்காது என அவ்வமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையக தமிழரின் வீடு வாழ்வாதார காணிக்கான உரிமை பெருந்தோட்ட முறைமாற்றம் மூலம் தொழிலாளர் பங்காளராக மாறுவது ஐரோப்பிய ஒன்றிய GSP+ மனித உரிமை விதிகள் தோட்டங்களில் நிலவும் நவீன அடிமைத்துவம் ஒதுக்கல் தொடர்பாக ஜெர்மன் தரப்புக்கு எடுத்து கூறியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் தூதுவர் கலாநிதி ஃபீலிக்ஸ் நியூமனை தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து உரையாடினர். இந்த உரையாடலில் தமிழர் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு உறுப்பினர் சசிகுமார், பரத் அருள்சாமி, பிரஜீவன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்தொடர்பில் மனோ கணேசன் தனது எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளதாவது: மலையக தமிழர்கள் என்பவர்கள் சமீபத்தைய இந்திய வம்சாவளி பின்னணியுடைய 1.5 மில்லியன் தேசிய சிறுபான்மை இனத்தவராகும். இவர்களை ஒரு தொழிலாளர் பிரிவாக மட்டும் காட்ட கயமை முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உலகம் இந்த இன அடையாளத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். உலக உதவிகள் மிகவும் நலிந்த பிரிவினரை அடைகிறதா என உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டண பட்டியலை பேருந்தினுள் பயணிகள் பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயம் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. பயணிகள் சேவை அனுமதி பத்திரம் நிபந்தனை 16A படி இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருந்துகளின் கட்டண பட்டியலை காட்சிப்படுத்த தவறும் பேருந்துகளின் அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து அதிகார சபை எச்சரித்துள்ளது. இது தொடர்பான சுற்றி வளைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் முறைகேடுகள் குறித்து தெரிவிக்க தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 0112286080 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணான 0702286080 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அறிவிக்கலாம். கடந்த 23 நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் 12.19% அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கான அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த மார்ச் 23, 24 மற்றும் 26 தேதிகளில் பத்திரமுள்ள சூறுபாய தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களுக்கு ஒருநாள் சேவையின் கீழ் வருகை தந்து தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போன விண்ணப்பதாரர்களுக்கு மாத்திரம் இன்றைய தினம் ஒருநாள் சேவையின் ஊடாக அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட அந்த விண்ணப்பதாரர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் உரிய அலுவலகங்களுக்கு வருகை தந்து தமது அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முதல் பத்திரமுள்ள தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் வழமை போன்று ஒருநாள் சேவை இடம்பெறும். அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை
தகவல் உறுதிப்படுத்தல் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதற்காக மாற்று வழிகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. தலைமை அலுவலக மற்றும் மாகாண அலுவலகங்களின் சாதாரண சேவை முன்வரிசை அலுவலக செயற்பாடுகள் எதிர்வரும் 2026 ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகும். கணனி கட்டமைப்பு முழுமையாக சீரமைக்கப்பட்ட பின்னர் அனைத்து சேவைகளும் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என அந்த ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நானோயா ரதெல்ல குறுக்கு வீதியில் நேற்று முன்தினம் காலை லொரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மண்மேட்டில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியாவில் இருந்து லேங்டேல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரி திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லொரியில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு ஈரானில் உள்ள மினா பாடசாலையில் அண்மையில் நடந்த கொடூரமான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி குழந்தைகளின் புகைப்பட கண்காட்சி கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் கலாச்சார பிரிவில் நடைபெற்றது. JJM சர்வதேச கல்லூரி மற்றும் கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த பெரும் திரளான மாணவிகள் இக்கண்காட்சியை பார்வையிட்டனர். ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் தூதரகத்தின் ஈரானிய கலாச்சார ஆலோசகர் அலி கப்ரியலி ஜெத்தா மற்றும் மத பிரமுகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் கொடியுடன் கூடிய 20 கப்பல்கள் ஓர்மூஸ் நீரிணை வழியாக பயணிப்பதற்கு ஈரான் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையின் கீழ் தினசரி 2 பாகிஸ்தான் கப்பல்கள் வீதம் இந்த கடல் வழி பாதையின் ஊடாக பயணிக்கும் என பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் இஷாக் தார் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது ஈரானால் எடுக்கப்பட்ட மிகவும் சாதகமான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு நடவடிக்கையாகும். இது பாராட்டப்பட வேண்டும். இது அமைதிக்கான ஒரு முன்னோடியாகும் மற்றும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த உதவும் என இஷாக் தார் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பதற்றமான சூழ்நிலைகளை தணிப்பதற்கான ஒரு அர்த்தமுள்ள நடவடிக்கையாக இது அமைந்துள்ளதாகவும் அமைதிக்கான முயற்சிகளை வலுப்படுத்த இது வழிவகுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈரானின் எண்ணெயை கைப்பற்ற முடியும் என்றும் அந்நாட்டின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை ஒருவேளை கைப்பற்றக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் அப்படி செய்கின்றீர்கள் என கேட்கிறார்கள். அந்த கேள்வி முட்டாள்தனமானது என்றும் அவர் கூறியுள்ளார். கார்க் தீவை கைப்பற்றுவது குறித்து ட்ரம்ப் குறிப்பிடுகையில் ஒருவேளை நாங்கள் கார்க் தீவை கைப்பற்றலாம் அல்லது செய்யாமல் விடலாம். தீவின் ஈரானிய பாதுகாப்பு குறித்து போது அவர்களிடம் எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எங்களால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என்றார். மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அமெரிக்க படைகள் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளாக நேரிடும் என்ற அச்சம் நிலவும் சூழலில் மேலதிகமாக 3500 அமெரிக்க படையினர் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் தூதுவர் ஊடாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்தை மிக விரைவாக செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 250 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 600 கல்வி நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் கல்வி அமைச்சின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு மையத்தின் தலைவர் உசைன் சாதகி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் 184 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேரானில் மட்டும் 16 மாணவர்கள் மற்றும் 5 ஆசிரியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 8 மாணவர்கள் மற்றும் 5 கல்வியாளர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி 28 முதல் சுமார் 200 நிர்வாக, கலாச்சார மற்றும் கல்வி வசதிகள் சேதமடைந்துள்ளதாக சாதகி தெரிவித்துள்ளார். நிறைவடைந்த T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை வீரர்கள் தொடர்ச்சியாக காயங்களுக்குள்ளானதாலும் அவர்களின் மோசமான ஆட்டத்திறன் காரணமாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை மற்றும் விளையாட்டு அமைச்சு இணைந்து வீரர்களுக்கு புதிய உடற்தகுதி பரிசோதனை முறைமையை தொடங்கியுள்ளன. இந்த உடற்தகுதி தேர்வானது 2 கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் சரும மடிப்பு பரிசோதனை உள்ளிட்ட 5 வகையான சோதனைகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு சோதனையிலும் பெறும் புள்ளிகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மதிப்பெண் கணக்கிடப்படும். ஒரு வீரர் இந்த உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 17 புள்ளிகளுக்கு மேல் பெற வேண்டும். அண்மையில் நடைபெற்ற இந்த பரிசோதனையில் பங்கேற்ற 46 வீரர்களில் 27 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.